ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ் சைல்டு ஆக்ட் 4 சீன் 3 காட்ரிக் சாலோவில் 1981 இந்த சீன் நடக்குது. ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் காட்ரிக் சாலோ கிராமத்துக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அந்த வில்லேஜு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த குட்டி கிராமத்தில் மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. என் கண்ணுக்கு எந்த ஒரு சைன் ஆஃப் அட்டாக்குமே தெரியலையே அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிகிட்டு இருப்பான். இது காட்ரிக் சாலோ தானா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். உங்கள் அப்பா உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே கிடையாதா அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான். இல்லை, அவர் ஃபியூ டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கெலாம் நமக்கு இங்கே டைம் இல்லை. அந்த கொலகார சூனியக்காரிக்கிட்ட இருந்து இந்த உலகத்தை நம்ம காப்பாற்றணும். ஆனால் அந்த சர்ச்சு சென்ட் ஜெரோமீஸ் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு அங்கே இருக்கிற சர்ச்சை அவன் கையை நீட்டி காமிச்சிட்ருப்பானா. அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். அண்ட் சென்ட் ஜெரோமீஸ் கிரேவியார்டில் பிரம்மாண்டமான பேய்களும் வாழுது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இன்னொன்று பக்கமாக அவன் கையை நீட்டி காமிச்சிட்ருப்பானா. அந்த இடத்துல தான் ஹாரியோட சிலையும் அவங்க அம்மா அப்பாவோட சிலையும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான். எங்கள் அப்பாவுக்கு சிலை இருக்கா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். ஓ, இன்னும் இல்லை, ஆனால் வந்துடும் ஹோப்ஃபுல்லி. அண்ட் இதுதான், இந்த வீட்டில் தான் பத்தில்டா பேக்ஷாட் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான். த பத்தில்டா பேக்ஷாட்டா, ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் பத்தில்டா பேக்ஷாட்டா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். அவங்களே தான். ஓ மை, அங்கே பாரு, அது அவங்க தான். வாவ், ஷாக்கில் எனக்கு உடம்பே நடுங்குது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான். ஸ்கார்பியஸ் அப்படின்னு ஆல்பஸ் கத்துவான். அண்ட் இங்கே பாரு, இங்கே தான் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா. ஜேம்ஸ், லில்லி அண்ட் ஹாரி பாட்டரோட வீடு அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். பார்க்க நல்லா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்த ஒரு கப்பிள் அவங்களோட வீட்டில் இருந்து வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பேபியை புஷ் சேர்லாம் வச்சுட்டு ஆல்பஸ் அவங்கள பார்த்து போவானா. ஸ்கார்பியஸ் வேகமாக ஆல்பஸை பிடிச்சி இழுத்துருவான். அவங்க உன்னை பார்க்கக்கூடாது ஆல்பஸ், அது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும், நம்ம அதை பண்ணக்கூடாது, முக்கியமாக இந்த நேரத்தில் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான். ஆனால் இதுக்கு அர்த்தம் அவ இன்னும் இங்கே வரல, நம்ம அதுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். அதுக்கு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண, அவளை எதிர்த்து சண்டை போட ரெடி ஆகுமா, ஏன்னா அவள் ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்காள் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான். ஆமாம், அதை பற்றி நம்ம இன்னும் யோசிக்கவே இல்லை பாரு. நம்ம இப்போ என்ன பண்ண, என்னோட அப்பாவை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். இதோட ஆக்ட் 4 சீன் 3 1981 காட்ரிக் சாலோவில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் 4 சீன் 4க்கு போவோம். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் ஹாரியோட ஆஃபீஸில் இந்த சீன் நடக்குது. ஹாரி வேகமாக அவன் முன்னாடி இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பான். குட் ஈவினிங் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் இப்போ ஹாரி கிட்ட பேசுவாரா. ஹாரி நிமிர்ந்து அவனோட ஆஃபீஸில் இருக்கிற டம்பிள்டோரோட போர்ட்ரேட்டை பார்ப்பான். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், என்னோட ஆஃபீஸ்லையா, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்வான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பாரு. இங்கே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன், எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு பார்த்துட்ருக்கேன். இது எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட ஃபோர்ஸஸை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் போர் நடக்க போகுது, எனக்கு வேறு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அமைதியாவானா. டம்பிள்டோர் எதுவுமே சொல்ல மாட்டார். நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க டம்பிள்டோர் அப்படின்னு ஹாரி கேட்பான். நான் இப்போ இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். இங்கே நடக்கிற போரில் தோத்தக்கப்புறமா, இல்லைனா வால்டமோர்ட் திரும்ப வரப்போகிறான்றதை நீங்கள் டினை பண்ணுறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். அது பாசிபிள் தான் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். போங்க, இங்கேருந்து போங்க, நீங்கள் ஒன்றும் எனக்கு இங்கே வேணாம். எப்போப்பெல்லாம் முக்கியமாக நீங்கள் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேனோ அப்போல்லாம் நீங்கள் என் கூட இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் இல்லாமல் நான் 3 தடவை சண்டை போட்டுட்டேன், நான் அவனை திரும்ப ஃபேஸ் பண்ணிக்கிறேன் போல் தனியாகவே அப்படின்னு ஹாரி சொல்வான். ஹாரி, உனக்கு பதிலாக நான் அவனை எதிர்த்து சண்டை போடணும்னு நான் நினைக்க மாட்டேன், நீ நினைக்கிறியா? என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக உன்னை நான் இந்த விஷயத்தில் ஸ்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரா. பாசம் நம்ம கண்ணை மறைக்குமா, அதுக்கான அர்த்தம் என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எனக்கு பண்ண அட்வைஸ் எவ்வளோ மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட பையன் இன்னும் நமக்காக அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். நான் எப்படி உங்களுக்காக பண்ணேனோ அப்படி நீங்கள் எனக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நானும் அவனுக்கு மோசமான அப்பாவாக இருக்கேன்றதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அவன் மேலே பாசமே இல்லாமல் அவனை வெறுக்கிற இடத்துல நான் விட்டுட்டு போயிட்டேன். அவனுக்குள்ளே இப்போ ஃபுல்லாக வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே எத்தனை காலம் ஆகும் தெரியுமா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. நீ இங்கே ப்ரைவேட் டிரைவை பற்றி பேசுகிறேனா அப்படின்னு டம்பிள்டோர் பேச வருவாரா. பல வருஷ கணக்காக நான் அங்கே தனியாக இருந்தேன். நான் யாருன்னே தெரியாமல் அங்கே இருந்தேன், எதுக்கு அங்கே இருக்கேன்னே தெரியாமல் அங்கே இருந்தேன். யாருமே என்னை பற்றி கொஞ்சம் கூட அங்கே கேரே பண்ணலை, அப்படி தான் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். நான் உன் கூட இப்படி அட்டாச் ஆகணும் நானும் விருப்பப்படலை ஹாரி, ஆனால் நான் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரா. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அதானே அப்படின்னு ஹாரி சொல்வான். இல்லை, நான் உன்னை தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே டம்பிள்டோர் அந்த போர்ட்ரேட்ல இருந்து அப்படியே அவரோட கையை வெளியில் நீட்டி வர ட்ரை பண்ணுவார்.
ஆனால் அவர்னால தான் முடியாதுல்ல. அவர் இப்போ அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஆனால் அதை அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மறைச்சிட்ருப்பாரு. கடைசியில் நான் உன்னை மீட் பண்ணி தானே ஆகணும். 11 வயசில் நான் உன்னை பார்த்தேன். அப்போவே நீ ரொம்ப பிரேவான பையனாக இருந்த, ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருந்த. உன் முன்னாடி இருக்கிற பாதையில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணாமல் நீ நடந்து வந்த. அஃப்கோர்ஸ் நான் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். அண்டு திரும்ப அதே மாதிரியே நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் யார் மேலெல்லாம் பாசம் வச்சுருந்தேனோ அவங்களுக்கு மோசமான டேமேஜை பண்ணி விட்ருவேன். லவ் பண்ணுறதுக்கெலாம் நான் ஃபிட்டான பர்சனே கிடையாது. யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் அவங்கள நான் லவ் பண்ணதே இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். இதை நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் இந்தளவுக்கு ஹர்ட் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்வான். டம்பிள்டோர் இப்போ ஓப்பனாகவே அழுக ஆரம்பிச்சிருவாரு. நான் குருடனாக இருந்திருக்கேன் ஹாரி. ஒருத்தவங்க மேலே பாசம் வைக்கிறது, ஒருத்தவங்க மேலே உயிரவே வைக்கிறது இதை தான் பண்ணும். நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தேன்றதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்வான். இந்த மெஸ்ஸியான எமோஷ்னலான உலகத்தில் பர்ஃபெக்டான ஆன்சருன்னு எதுவுமே கிடையாது ஹாரி. பர்ஃபெக்ஷன்லாம் ஹியூமன் கைண்டுக்கு ரொம்ப அப்பாற்பட்டது, மேஜிக்குக்கே ரொம்ப அப்பாற்பட்டது. நல்லா ஷைன் ஆகிக்கிட்டு இருக்கிற நம்மளோட சந்தோஷமான மொமெண்ட்லையும் ட்ராப் ஆஃப் பாய்சன் இருக்க தான் செய்யும். வலிகள் வருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம யார் மேலே பாசம் வச்சுருக்கோமோ அவங்கக்கிட்ட ரொம்ப ஹானஸ்டாக நடந்துக்கணும். நம்மளோட பெயினையும் அவங்கக்கிட்ட காமிக்கணும். மனுஷங்க எல்லாரும் சஃபர் ஆகுறது சாதாரணமாக மூச்சு விடுற மாதிரி தான் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். இதை நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஹாரி சொல்வா. இன்னைக்கு நைட்டு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது இது மட்டும்தான் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போவாரா. போகாதீங்க அப்படின்னு ஹாரி கத்துவான். நம்ம நேசிச்ச யாருமே நம்மளை விட்டு உண்மையாக போயிட மாட்டாங்க ஹாரி. ஒரு சில விஷயத்த மரணத்தினால கூட தொட முடியாது. பெயிண்டிங், நினைவுகள், அப்புறம் பாசம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் டம்பிள்டோர். நானும் உங்கள் மேலே உயிரையே வச்சுருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்வான். எனக்கு தெரியும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுவார். ஹாரி மட்டும் இப்போ அங்கே தனியாக நின்றுட்டுருப்பானா. ட்ராக்கோ இப்போது அந்த ரூம்குள்ளே வருவான். அந்த இன்னொன்று ஒரு ரியாலிட்டியில் ஸ்கார்பியஸ் பார்த்த அந்த இன்னொன்று ஒரு ரியாலிட்டியில் மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஹெட்டாக நான் இருந்தேனா, அது உனக்கு தெரியுமா? மேபி இந்த ரூம் சீக்கிரமாகவே என்னோடது ஆயிரும்னு நினைக்கிறேன். உனக்கு அது ஓகேவா அப்படின்னு ட்ராக்கோ கேட்பானா. ஹாரிக்கு அவன் ரொம்பவே துக்கத்தில் இருப்பான். உள்ளவா, நான் உனக்கு இந்த ரூமை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ட்ராக்கோ அந்த ரூம்குள்ளே ஒரு மாதிரி தயங்கிட்டே போவான். அவன் சுற்றி சுற்றி அந்த ரூமை பார்ப்பான். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இப்படி மினிஸ்ட்ரி மேன் ஆகுறதுலலாம் விருப்பமே இல்லை. சின்ன வயசுல இருந்தேன் என்னோட அப்பாவுக்கு நான் எப்படியாவது மினிஸ்ட்ரியில் பெரிய ஆளாக ஆகிடணும்னு ஆசை. ஆனால் எனக்கு அப்படிலாம் சுத்தமாக இல்லை அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான். உனக்கு என்னவாகணும்னு ஆசை அப்படின்னு ஹாரி கேட்பான். கியூடிச், பட் அதுலேயும் நான் நல்லாலாம் விளையாடலை. மெயினாக எனக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு ட்ராக்கோ சொல்வானா. ஹாரி தலையாட்டிகிட்டு இருப்பான். ட்ராக்கோ ஹாரியை திரும்பவும் பார்த்துட்டு, சாரி, எனக்கு ஸ்மால் டாக்லாம் ஒழுங்காக பண்ண தெரியாது. ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சீரியஸான பிஸ்னஸ்குள்ளே போகலாமா அப்படின்னு ட்ராக்கோ கேட்பான். அஃப்கோர்ஸ், ஆனால் என்ன சீரியஸான பிஸ்னஸ் அப்படின்னு ஹாரி கேட்பான். தியோடர் நாட்கிட்ட மட்டும்தான் டைம் டர்னர் இருந்துச்சுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ட்ராக்கோ கேட்பான். என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். மினிஸ்ட்ரி சீஸ் பண்ண அந்த டைம் டர்னர் ஒரு ப்ரோட்டோடைப் தான். இன்எக்ஸ்பென்சிவான மெட்டலில் செஞ்சது. அதோட ஜாப் அது செய்யும் தான் அஷோரா. ஆனால் அந்த டைம் டர்னரை வச்சு இறந்த காலத்தில் 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்க முடியும். அது ஒரு சீரியஸான ஃப்ளா. உண்மையான டார்க் மேஜிக் கலெக்டர்ஸ் கிட்ட விற்கிற பொருள் கிடையாது இது அப்படின்னு ட்ராக்கோ சொல்வானா. ட்ராக்கோ என்ன சொல்லிட்டு இருக்கான்றத ஹாரி ரியலைஸ் பண்ணிடுவான். அவன் உனக்காகவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஹாரி கேட்பான். இல்லை, எங்கள் அப்பாக்காக. யார்கிட்டையுமே இல்லாமல் இருக்கிற பொருள் அவர்கிட்ட இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மினிஸ்ட்ரி கிட்ட இருந்த அந்த டைம் டர்னர், தேங்க்ஸ் டு குரோக்கர், எல்லாம் அவருக்கு ரொம்பவே கம்மியான வெண்ணலா மாதிரி தான். அவருக்கு சும்மா 1 மணி நேரம் பின்னாடி போகிறதெல்லாம் இல்லை, பல வருஷத்துக்கு பின்னாடி போகணும்னு அவர் நினச்சாரு. ஆனால் அவர் அதை யூஸே பண்ணலை. வால்டமோட்டே இல்லாத இந்த உலகத்தை தான் அவர் ப்ரிஃபர் பண்ணுறாரோன்னு ரகசியமாக நான் நினைக்கிறேன். பட் ஆமாம், அந்த டைம் டர்னர் அவருக்காக பில்ட் பண்ணப்பட்டது தான். அண்ட் அது உன்கிட்ட இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பான். ட்ராக்கோ இப்போ அவனோட ரோப்ஸ்குள்ளேருந்து ஒரு டைம் டர்னரை வெளியில் எடுத்து காமிப்பான். 5 நிமிஷம் ப்ராப்ளம்லாம் இந்த டைம் டர்னரில் இல்லை, நல்லா தங்கம் மாதிரி மின்னும், மால்ஃபாய்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியே. நீ என்ன ஸ்மைல் பண்ணுற அப்படின்னு ட்ராக்கோ கேட்பான். ஹெர்மோயினி கிரேஞ்சர் இதே ரீசனுக்காக தான் அந்த டைம் டர்னரை டெஸ்ட்ராய் பண்ணாமல் அவள் பாதுகாப்பாக வைக்கணும்னு நினச்சா.
கண்டிப்பாக வேற ஒரு டைம் டர்னர் இருக்கும். ஸோ இந்த டைம் டர்னரை உடச்சிடக்கூடாதுன்னு. இதை நீ வச்சிருக்கிறதுக்கு உன்னை அஸ்கபானுக்கே அனுப்பிச்சிருவாங்க தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சு பாரு. டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய எபிலிட்டி என்கிட்ட இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. ரூமர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த புரளியை கண்டிப்பாக எல்லாருமே நம்பியிருப்பாங்க அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான். ஹாரி அப்படியே ட்ராக்கோவை பார்ப்பானா அவனை கம்ப்ளீட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், புரிஞ்சுப்பான். ஸ்கார்பியஸ் அப்படின்னு ஹாரி சொல்வான். குழந்தை பெற்றுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எங்கள் 2 பேத்துக்குமே இருந்தது. ஆனால் அஸ்டோரியா ரொம்ப முடியாமல் ரொம்ப பலவீனமாக இருந்தா. அவளோட ரத்தத்தில் சாபம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மோசமான சீரியஸான சாபம். அவளோட மூதாதையர் சபிக்கப்பட்டிருக்காங்க. அது அவளுக்கும் வந்துருச்சு. யூனோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சாபங்கள் பல ஜென்ரேஷன் கழித்து அவங்களோட ரத்தத்தில் வரும் அப்படின்னு ட்ராக்கோ சொல்லிகிட்டு இருப்பான். ஐம் சாரி ட்ராக்கோ அப்படின்னு ஹாரி சொல்வான். எனக்கு அவளோட ஹெல்த்தில் ரிஸ்க் எடுக்க சுத்தமாக விருப்பமே இல்லை. என்னோடையே இந்த மேல்ஃபாய் லைன் முடிவுக்கு வரதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னாலும் எனக்கு இந்த விஷயத்துலலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் அஸ்டோரியா அவள் குழந்த வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. மேல்ஃபாய் நேம்காகவோ பியூர் பிளட்டுக்காகவோ ஆர் பெருமைக்காகவோலாம் இல்லை, ஆனால் எங்களுக்காக. எங்களோட குழந்த ஸ்கார்பியஸ் பிறந்தான். எங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் நடந்த மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அதுதான். எங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையுமே ரொம்ப பெஸ்ட்டான டே அதுதான். ஆனால் அது அஸ்டோரியாவை ரொம்பவே வீக் ஆக்கிருச்சு. தென் நாங்கள் 3 பேருமே யார் கண்களுக்கும் தெரியாமல் மறைஞ்சே வாழ்ந்துட்டு இருந்தோம். மறைஞ்சே தான் இருந்தோம். அவளோட ஸ்ட்ரென்த்தை நான் கன்சர்வ் பண்ணணும்னு நினச்சேன், பாதுகாப்பாக வைக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எல்லா ரூமர்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான். இப்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம லூஷியஸ் மேல்ஃபாய் இருக்கார் இல்லையா, ட்ராக்கோட அப்பா, நமக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு இந்த மாதிரி டார்க் மேஜிக் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ரொம்பவே பிடிக்கும். நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அப்படி தான் இந்த டைம் டர்னரையும் அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. இது ரொம்ப சாதாரண டைம் டர்னர் மாதிரிலாம் கிடையாது. ஏற்கனவே இந்த ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் ஹெர்மாயினியோட ஆஃபீஸ்லேருந்து திருடிட்டு போனானுங்களா, அந்த டைம் டர்னர் மாதிரி இது கிடையாது. அந்த டைம் டர்னர் ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் தான். அதில் நிறையா ஃப்ளாஸ் இருக்கும். ஆனால் இந்த டைம் டர்னர் அப்படி கிடையாது, வேறு லெவல் டைம் டர்னர் இது. ஸோ இதை அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பார். ஆனால் அவருக்கு என்னென்னா, இப்போ உலகம் எப்படி இருக்குது, வால்டமோர்ட் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்குல்ல, அதில் இருக்கிறத தான் அவரே ப்ரிஃபர் பண்ணுறாரு அப்படின்னு ட்ராக்கோ சொல்கிறான். ரகசியமாக அவர் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. அதனால தான் அவர் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாரு. ஆனால் இது எங்கள் வீட்டில் தான் இருந்தது. அப்புறம் என்ன சொல்கிறான்னா, இது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா ஏற்கனவே ரொம்ப புரளி கிளப்பி விட்டுட்டாங்க. ஸ்கார்பியஸ் எங்களுக்கு பிறந்த குழந்தையே கிடையாது, என்னோட மனைவிக்கும் வால்டமோர்ட்டுக்கும் பிறந்த குழந்தை. டைம் ட்ராவல் பண்ணி என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு அஸ்டோரியாவையும் வால்டமோர்ட்டையும் வச்சு பெற்றுக்கிட்ட குழந்தை அப்படின்னு பொருளையை கிளப்பி விட்டுட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இப்படி ஒரு டைம் டர்னர் எங்ககிட்ட இருக்குன்ற விஷயம் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பொருளையை அவங்க உண்மையாகவே ஆக்கியிருப்பாங்க. ரொம்ப பெருசாக இந்த பொருளையை கிளப்பி விட்டுருப்பாங்க. எல்லாருக்குமே தெரிய வந்து ஸ்கார்பியஸ்க்கு தான் அது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கும். அதனால தான் இந்த விஷயத்த நாங்கள் வெளியில் சொல்லவே இல்லை அப்படின்னு ட்ராக்கோ சொல்கிறான். அண்ட் அஸ்டோரியாவோட குடும்பத்தில் மூதாதையர்கள் யாராவது இருப்பாங்களே, அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சாபம் கொடுத்துருக்காங்க, ஒரு மிகப்பெரிய சாபம். அது வந்து ரத்தத்தில் அப்படியே கலந்துருக்கும். பல ஜென்ரேஷன் கழித்து திரும்ப திரும்ப அது வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் அஸ்டோரியாவுக்கும் அந்த ரத்தத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் அவங்க ரொம்பவே பலவீனமாக இருந்திருக்காங்க. ஸோ ட்ராக்கோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தெல்லாம் பெற்றுக்க வேண்டாம், குழந்தை பெற்றுக்கிற கேப்பபிலிட்டி அவங்க 2 பேத்துக்குமே இருந்திருக்கு. ஆனால் இவன் வேணான்னு சொல்லிட்டான். அஸ்டோரியாவுக்கு ஏதாவது ஆயிரும், ரொம்ப பலவீனமாக ஆயிடுவான்னு பயந்துட்டு இவன் வேணான்னு சொல்லியிருக்கான். ஆனால் அஸ்டோரியாவுக்கு குழந்தை பெற்றுக்க ரொம்ப ஆசை. அதனால தான் அவங்க 2 பேரும் ஸ்கார்பியஸை பெற்றிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றக்கப்புறம் அஸ்டோரியாவோட உடம்பு ரொம்ப ரொம்ப பலவீனமாயிருச்சு. ஸோ வெளியில் வந்துட்டே இருந்தா, யாராவது பார்த்துட்டே இருந்தா எனர்ஜி ரொம்ப அவங்களுக்கு போயிட்டே இருக்கும்ல, அதை ப்ரிசர்வ் பண்ணணும், அவகிட்ட கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தையும் ப்ரிசர்வ் பண்ணணுன்றதுக்காக தான் ட்ராக்கோ அஸ்டோரியாவை கூட்டிகிட்டு அண்ட் ஸ்கார்பியஸையும் கூட்டிகிட்டு மறைஞ்சே வாழ்ந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வெளியில் வராமல், யார் கண்ணுக்கும் படாமல் வெளியில் வராமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்திருக்காங்க. அப்படி அவங்க மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்களே, வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்களே, அந்த நேரத்தில் தான் இந்த பொருளியவே எல்லாருமா சேர்ந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது இவங்க இந்த மாதிரி டைம் ட்ராவல் பின்னாடி பண்ணியிருக்காங்க. ஸ்கார்பியஸ் இவங்களுக்கு பிறந்த குழந்தையே கிடையாது, வால்டமோர்ட்டுக்கும் அஸ்டோரியாவுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு பொருளையை கிளப்பி விட்டுட்டானுங்க. பாவம் அஸ்டோரியா ரொம்ப உடம்பு சரியில்லாமல், ரொம்ப பலவீனமாக, வெளியிலவே வர முடியாமல், வீட்டை விட்டு வெளியிலவே வர முடியாமல் இருந்திருக்காங்க. அதுக்காக ட்ராக்கோவும் அவனோட மனைவி கூடவே இருந்திருக்கான், ஸ்கார்பியஸ் அவனோட குழந்தைய வச்சுக்கிட்டு. அந்த சுச்சுவேஷனை என்ன மாதிரி ஒரு கேவலமாக பொருளையை கிளப்பி மாற்றி விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு ஹாரி சொல்வான் இதெல்லாம் கேட்ட உடனே. பல நாட்கள் உயிரோட வாழ முடியாதுன்னு அஸ்டோரியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னா. ட்ராக்கோ மேல்ஃபாயா தனியாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்காது, நான் ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன்னு அவன் என்கிட்ட சொன்னான். என்னை எப்போவுமே சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பாங்க, பாஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நான் அதை ரியலைஸே பண்ணலை. இந்த மாதிரி காசிப் பேசிக்கிட்டு ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிற உலகத்துலேருந்து நான் என்னோட பையனை மறைச்சி வச்சுருந்தேன்னா அது அவனுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடியும்னு நான் நினச்சேன். அவனை கூட கொஞ்சம் தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தேகப்படுவாங்களோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான். பாசம் நம்ம கண்ணை மறைச்சிரும் அப்படின்னு ஹாரி சொல்வான். நம்ம 2 பேருமே நம்ம பசங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்காம நமக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். நம்மளோட ஓன் பாஸ்ட்டை ரீரைட் பண்ண நம்ம ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம ரொம்ப பிஸியாக இருந்திருக்கோம். ஸோ அவங்களோட ப்ரெசண்ட்டை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு ஹாரி சொல்வான். அதுக்காக தான் இது உனக்கு வேணும். நான் என்னை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு இருக்கேன். அஸ்டோரியா கூட இன்னும் 1 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னோட உயிரவே நான் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனாலும் இதை நான் கட்டுப்படுத்திட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான். ஓ ட்ராக்கோ, நம்மளால் முடியாது, நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்வான். ட்ராக்கோ அப்படியே ஹாரியை பார்ப்பான். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் ஒருத்தரை நல்ல நண்பர்களாக பார்த்துப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அவங்க 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. நிறையா பேர் இதை ஆசைப்பட்டிருப்போன்னு நினைக்கிறேன். ட்ராக்கோவும் ஹாரியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும்னு. அதெல்லாம் இந்த புக்கில் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க எங்கே இருக்காங்க, எந்த காலத்தில் இருக்காங்கன்னு நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்கன்னே தெரியாமல் இறந்த காலத்தில் போய் அவங்கள நம்ம சர்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது. அது வேஸ்ட்டு தான். பாசமும் சரி, டைம் டர்னரும் சரி, இந்த 2 வச்சுட்டு நம்மளால் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. இது இப்போது இனி நம்ம பசங்களோட கைகளில் தான் இருக்குது. அவங்களால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஹாரி சொல்வான். இதோட ஆக்ட் 4 சீன் 4 ஹாரியோட ஆஃபீஸில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையுமே சீன் 5 and 6 வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye tales by Minnie.